6.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் வர வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் அது பார்த்தோம் இல்லைங்களா. இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேன், அதோட ஈக்குவேஷன்ஸ், வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எல்லாமே வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இதில் நம்ம ஆல்ரெடி லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் நார்மல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரனால அதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு எ பிளேன் இஸ் கால்ட் எ நார்மல் டு த பிளேன். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லைன் வந்து பிளேனுக்கு பர்பண்டிகுலர் இருக்க லைன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அந்த பிளேனோட நார்மல். பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு எ பிளேன் is normal to the plane. அந்த பர்பண்டிகுலர் இருக்க லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நார்மல் டு த பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட்டு அந்த பர்பண்டிகுலரும் நார்மலும் நமக்கு சேம் மீனிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு நார்மல் டு த பிளேன். இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டைப் 1 பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் when a normal to the plane and the distance of the plane from the origin are given. Equation of a plane when a normal to the plane. Normal to the plane அப்படிங்கிறது என்ன பாருங்கள், அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு நார்மலும் and the distance of the plane from the origin. அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து அந்த பிளேனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்தா நம்ம ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டைப். பாருங்கள், என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு நார்மல் வெக்டார் அண்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். அப்போ அந்த நார்மல் வெக்டர் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா டி கேப்னு எடுத்துக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸை வந்து பி, ஸ்மால் பின்னு எடுத்து நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு டைப். பாருங்கள், அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் இன் ஏ நார்மல் ஃப்ரேம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்து பி பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் டெரைவ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம். இதை தியரம் 6.15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட ப்ரூஃப் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், தியரம் 6.15 பர் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அட் ஏ டிஸ்டன்ஸ் பி. இங்கே பார்த்தோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் த ஆரிஜின், அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே நமக்கு பி அண்டு பர்பண்டிகுலர் டு த யூனிட் நார்மல் வெக்டார் டி கேப். இங்கே நம்ம நார்மல் வெக்டார்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மல் டு த பிளேன் எடுக்கிறது தான் நம்ம இங்கே யூனிட் நார்மல் வெக்டராக டிஃபைன் பண்ணுறோம். அது டி கேப். இப்போ ஜஸ்ட்டு நார்மல் வெக்டர்னு கொடுத்தா டி வெக்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் யூனிட் நார்மல் வெக்டர்னால நம்ம டி கேப்னு எடுத்துக்கிறோம். அதில் அதுக்கு நான் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. நமக்கு இதில் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம லைன்லேயே பார்த்துருப்போம். ஆர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆர் அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார். நம்ம வெக்டர் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும்போது லைன்லேயே பார்த்துருப்போம். அப்போ இதில் ஆர் வெக்டார் அப்படிங்கிறதுனா த பொசிஷன் வெக்டர் ஆஃப் அண்ட் எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட் ஆன் எ பிளேன். டி கேப் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற யூனிட் நார்மல் வெக்டார் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது என்ன பாருங்க, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ the equation, அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் அட் எ டிஸ்டன்ஸ் பி from the origin and perpendicular to the unit normal vector d cap is r vector dot d cap equal to b. இப்போ இதோட ப்ரூஃப் தான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் ப்ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நமக்கு பிளேன் அப்படின்னாவே 3 டைமென்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். பாருங்க, கன்சிடர் எ பிளேன் whose perpendicular distance from the origin is p. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆரிஜின்லேருந்து பி டிஸ்டன்ஸில் இருக்கிற, அதாவது பி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வர மாதிரி, அந்த பிங்கிறது டிஸ்டன்ஸு, அது மாதிரி ஒரு பிளேன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பிளேன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆரிஜின்லேருந்து பி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிற பாருங்க. கன்சிடர் எ பிளேன் ஹூஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் பி. ஸோ அப்போ அந்த பிளேனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிறது எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட். அப்போ அந்த ஏபி அப்படிங்கிறது நம்ம என்ன, அப்போ ஏங்கிறது என்ன பாருங்கள், இந்த ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணுறேன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால இந்த ஏங்கிறது ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். ஏங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். பி அப்படிங்கிறது எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட். லெட் ஏ பி த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் O to the plane, that is origin to the plane. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்ன சொன்னால் எனி ஆர்பிட்டரி பாயிண்ட் ஆன் த பிளேன். இதில் டி கேப் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா யூனிட் நார்மல் வெக்டர். அது நமக்கு அந்த தியரத்தோட டெஃபினேஷனில் எடுத்துக்கிறோம். டி கேப் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், லெட் டி கேப் பி த யூனிட் நார்மல் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஓஏ வெக்டர். அப்போ இந்த ஓஏ வெக்டரோட யூனிட் நார்மல் வெக்டர் தான் நமக்கு என்ன பாருங்கள் டி கேப் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன். அப்போ அடுத்தது பாருங்கள், தென் ஓஏ வெக்டர் நமக்கு என்ன வந்துடும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி, இதே டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டர் தான் நமக்கு என்ன டி கேப். அப்போ பி இன்ட்டு டி கேப் நமக்கு இதுக்கு மாடலஸ் போட்டால் என்ன கிடைக்கும் பாருங்கள், பிங்கிற டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதோட டைரக்ஷன் நமக்கு என்னென்னா டி கேப் அப்படின்னு எடுக்கிறனால இந்த ஓஏ வெக்டர் நமக்கு என்ன கிடைச்சிடும், பி இன்ட்டு டி கேப்.
p into d cap பாருங்க let d cap be the unit normal vector in the direction of OA vector. But then OA vector equal to என்ன கிடைக்கும் பாருங்க p into d cap. அடுத்து பாருங்க முன்னாடி சொன்னதான் pங்கிறது பாருங்க any arbitrary point on the plane அதோட position vector நமக்கு என்ன பாருங்க r vector. அதான் இங்க சொல்லிருக்காங்க பாருங்க let r vector be the position vector of an arbitrary point on the plane. ஏன்னா நமக்கு எந்த ஒரு வெக்டர் ஃபார்ம் டெரைவ் பண்றதுக்கும் ஒரு arbitrary point வேணும். அதான் நமக்கு இங்க p. அப்ப r vector அப்படிங்கிறது அந்த p யோட position vector. Let r vector be the position vector of an arbitrary point on the plane. That is OP vector equal to r vector. நமக்கு இந்த பிளேன்ல பாருங்க இது வந்து AP இது வந்து OA. அப்போ இந்த OAங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் perpendicular to the plane. APங்கிறது என்ன இந்த பிளேனில் இருக்க நமக்கு parallel vector. அப்போ இந்த OAவும் AP நமக்கு எப்படி இருக்கும் perpendicular. பாருங்க AP vector is perpendicular to OA vector. AP vector is perpendicular to OA vector. நமக்கு தெரியும் definitionல two vectors perpendicular னா அதோட டாட் ப்ராடக்ட் நமக்கு என்ன பாருங்க 0 by a perpendicular to b னா a dot b 0ங்கிறது நமக்கு டெஃபினேஷன் தெரியும் அதான் இங்க யூஸ் பண்ணி டெரைவ் பண்ண போறோம். சோ அப்ப AP perpendicular to OA vector அப்படினா AP vector dot OA vector equal to 0. AP vector position vector வச்சு எப்படி எழுதலாம் செகண்ட் பாயிண்டோட position vector OP vector minus first பாயிண்டோட position vector OA vector. அப்ப OP vector minus OA vector dot OA vector equal to 0. OP vectorங்கிறது என்ன பாருங்க the position vector of the point P that is OP vector equal to R vector minus OA vector அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்க P into D cap. ஏன்னா OA vector அப்படிங்கிறது நமக்கு D cap யூனிட்ல இருக்கிற D cap அப்படிங்கிற யூனிட் வெக்டர் வச்சிருக்கிற டைரக்ஷன் அதனால P into D cap. So OA vector equal to P into D cap dot OA vector என்ன பாருங்க இதேதான் P into D cap equal to 0. So இப்போ R vector minus P into D cap dot ஏன்னா இந்த P அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு ஸ்கேலார் அப்போ ஸ்கேலாரில் டாட் ப்ராடக்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் அவுட் சைடு எடுத்தோன்னா அப்போ அந்த P ரைட் சைடு போகும்போது என்ன வரும் 0 by P 0 ஆகிடும் அப்போ R vector minus P into D cap dot D cap equal to 0. அது உள்ள டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் பாருங்க R vector dot D cap minus P into D cap dot D cap equal to 0. So R vector dot D cap minus D cap dot D cap என்ன வரும் நமக்கு 1 ஏன்னா சேம் வெக்டரோட டாட் ப்ராடக்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும் 1 ஏன்னா அதோட ஆங்கிள் பிட்வீன் வந்து 0 அப்போ cos 0ங்கிறது நமக்கு ஆன்சர் வந்துடும் 1 அப்படிங்கிறதுனால R vector dot D cap minus P equal to 0. So that is R vector dot D cap equal to P. அப்போ நமக்கு R vector வரது அது வெக்டர் ஈக்குவேஷன் அப்போ this is the vector equation of a plane in normal form. இங்கே D cap அப்படிங்கிறது என்ன யூனிட் நார்மல் வெக்டர் Pங்கிறது perpendicular distance from origin to the plane. R vectorங்கிறது ஒரு arbitrary பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் ஸோ அப்போ R vector dot D cap equal to Pங்கிறது நமக்கு என்ன பாருங்க this is the vector equation of a plane in normal form. வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா இதிலே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் நம்ம வெக்டர் ஈக்குவேஷன்லேருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் டெரைவ் பண்ணலாம் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள் ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி இதில் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் இப்போ அந்த ஆர் வெக்டரை நம்ம லைன் பிளேன் எல்லாத்துலேயுமே எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் plus z k cap and d cap எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க இது நம்மளா டிஃபைன் பண்ணிக்கிறதா l I cap plus m j cap plus n k cap ஜஸ்ட் இதை வெக்டர் ஃபார்மில் அப்ளை பண்ணால் போதும் இப்போ ஆர் வெக்டர் பாருங்க என்ன x I cap plus y j cap plus z k cap டாட் d cap என்ன l I cap plus m j cap plus n k cap equal to p இதோட டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும் I cap ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் இங்கே I cap ஓட கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போ எக்ஸ் இன்ட்டு எல் என்ன வந்துடும் பாருங்கள் எல்எக்ஸ் ஒய் இன்ட்டு எம் எம்ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு என் என்இசட் ஈக்குவல் டு பி இதான் நமக்கு என்ன பாருங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் நம்ம ஒரு சம்மை டெரைவ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறது நெசசரி இல்லை டைரெக்டாக வெக்டர் ஃபார்ம்லேருந்து ஜஸ்ட் ஆர் வெக்டருக்கு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு அப்ளை பண்ணாலே நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிடும் இப்போ இதில் வந்து ரிமார்க் 2 சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸு ஜீரோவானா மீன் என்ன பாருங்கள் இஃப் த பிளேன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் இப்போ நம்ம பிளேன் என்ன பண்ணோம் ஜஸ்ட்டு அந்த ஆரிஜின்லேருந்து பிங்கிற டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிட்டோம்
சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ் 0 ஆகுது அப்படின்னா அப்போ இந்த பிளேன் என்னவாகும் பாருங்கள், அந்த ஆரிஜின்லேயே போகும். அப்போ இந்த பிளேன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின், தென் p = 0. அப்போ இதில் p வேல்யூ 0 வச்சு அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும் பாருங்கள், the equation of the plane is Lx plus My plus Nz equal to 0 அப்படிங்கிறது வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் a plane passes through the கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் the plane passes through the origin. இதில் p = 0 போட்டோன்னா r vector dot d cap equal to 0 அப்படிங்கிறது வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் a plane passes through the origin. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் நமக்கு d cap அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா யூனிட் நார்மல் வெக்டார். d capங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார். சப்போஸ் இந்த யூனிட் நார்மல் வெக்டருக்கு பதிலாக ஜஸ்ட் நார்மல் வெக்டர்னு கொடுத்துருந்தா இதோட ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு யூனிட் நார்மல் வெக்டருக்கு ஃபார்முலா தெரியும். யூனிட் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா, இப்போ a cap அப்படின்னா a vector by modulus of a vector பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ d cap என்ன வரும், d vector by modulus of d cap. அப்போ modulus of d cap அப்படிங்கிறது வெக்டர் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வந்துரும் பாருங்க, r vector dot d cap equal to p அப்படிங்கிறது r vector dot d cap என்ன, d vector by modulus of d vector equal to p. ஸோ இப்போ r vector dot d vector equal to p into modulus of d vector வந்து நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டர் ஃபார்ம் என்ன, ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் வந்து அப்போ p into modulus of d vector. இந்த நம்ம p into modulus of d vector எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம், q. அப்போ r vector dot d vector equal to q. இதில் qங்கிறது என்ன பாருங்கள், p into modulus of d vector. இதுதான் நமக்கு என்னென்னா வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம நார்மல் வெக்டர் கொடுக்கும்போது இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். யூனிட் நார்மல் வெக்டர் கொடுத்தா தான் இங்கே என்ன வரும், r vector dot d cap equal to pன்னு வரும். இதில் pங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், d cap அப்படிங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார். ஆனால் இதையே r vector dot d vector equal to q அப்படின்னு எடுக்கும்போது இதில் d vector அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் வெக்டார், யூனிட் நார்மல் வெக்டார் கிடையாது. அப்போ இதில் qங்கிறது என்னென்னா p into modulus of d vector. அதை தான் அடுத்து நோட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், in r vector dot d vector equal to q. in r vector dot d vector equal to q. இந்த q vector அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், need not be a unit normal. இது வந்து ஜஸ்ட் நார்மல் தான், இது யூனிட் நார்மலாக இருக்கணுங்கிறது நமக்கு நெசசரி இல்லை. அண்ட் q need not be the perpendicular distance. ஏன்னா நமக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், p மட்டும்தான். அதோட மாடுலஸ் ஆஃப் d வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறது தான் q. இதில் pங்கிறது தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், நாட் q. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, q need not be a perpendicular distance. இப்போ இதில் பேஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.38 சம் பாருங்கள். Find the vector and Cartesian form of the equations a plane which is at a distance of 12 units. என்ன கொடுத்துருப்பாருங்க, find the vector and Cartesian form of the equations of a plane which is at a distance of 12 units. அப்போ from the origin, அப்போ ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 12 units டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ given p equal to 12 அண்டு பர்பண்டிகுலர்ட்டு பாருங்கள், இங்கே யூனிட் நார்மல்னு கொடுக்கல, ஜஸ்ட் பர்பண்டிகுலர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஜஸ்ட் நார்மல் வெக்டரை தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ 6i cap + 2j cap - 3k cap நம்ம என்ன எடுத்துக்கிறோம், d வெக்டர்னு தான் எடுக்கணும், d capனு எடுக்கக்கூடாது. ஓகேவா. அப்போ இதில் p equal to 12, d vector equal to 6i cap + 2j cap - 3k cap. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வெக்டர் அண்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் டெரைவ் பண்ணணும். ஸோ அப்போ given p அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் p என்ன பாருங்கள் 12 அண்டு நார்மல் வெக்டார் d வெக்டார் என்ன பாருங்கள் 6i cap + 2j cap - 3k cap. நமக்கு ஃபார்முலா என்ன, r vector dot d cap equal to p. பட் நமக்கு given d வெக்டார். ஸோ இப்போ யூனிட் நார்மல் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நமக்கு d கேப்புக்கு என்ன ஃபார்முலா, d வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் ஈக்குவல் டு d வெக்டார் என்ன பாருங்கள் 6i cap + 2j cap - 3k cap டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டர் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுமா. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + -3 the whole square equal to 6i cap + 2j cap - 3k cap divided by root of 36 + 4 + 9. ஸோ இப்போ 6i cap + 2j cap - 3k cap divided by root 49. root 49 is 7. ஸோ இப்போ 6i cap + 2j cap - 3k cap divided by 7 அப்படிங்கிற நமக்கு என்ன பாருங்கள், d cap யூனிட் நார்மல் வெக்டார். இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஃபார்முலா, அதில் r vector dot d cap equal to p. ஸோ இப்போ ஈக்குவல் டு r வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் அப்படியே தான் வரும். கார்ட்டீசியனுக்கு தான் இதை xi cap + yj cap + zk cap நம்ம எடுத்துக்கணும். இதில் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னாவே r வெக்டரில் தான் ஆன்சர் இருக்கணும். அப்போ r vector dot d cap என்ன 6i cap + 2j cap - 3k cap divided by 7 equal to p வேல்யூ என்ன பாருங்கள் 12. ஸோ அப்போ இதுதான் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ கிவன் பிளேன். ஓகே பாருங்கள், பார்த்த சமோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள். வெக்டர் ஃபார்ம் என்ன பார்த்தோம், r vector dot 6i cap + 2j cap - 3k cap equal to 84. நம்ம என்ன சொன்னோம், அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போதே
இந்த ஆர் வெக்டருக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணால் போதுமாங்க xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்னு சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் இதில் சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட் 6i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் ஈக்குவல் டு 84. இப்போ நம்ம இந்த டாட் ப்ராடக்ட்ங்கிறது என்ன, இந்த ஐயோட கோஎஃபிஷியன் இந்த ஐயோட கோஎஃபிஷியன் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ அப்போ 6 into x 6x plus 2 into plus y plus 2y minus 3 into plus z minus 3z. இந்த ரைட் சைடு இருக்கிற 84 லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வேணும் பாருங்கள், மைனஸ் 84 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 6x ப்ளஸ் 2y மைனஸ் 3z மைனஸ் 84 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஜஸ்ட்டு வெக்டர் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டருக்கு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணாவே we get Cartesian form of the given plane. Next example 6.40 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Find the direction cosines of the normal to the plane and length of the perpendicular from the origin to the plane. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். Find the direction cosines of the normal to the plane. இப்போ கொடுத்துருக்கிற பிளேனோட அந்த நார்மலோட டைரக்ஷன் கொசைன்ஸும் லென்த் ஆஃப் பர்பண்டிகுலரும் கேட்டிருக்காங்க. நம்ம இது இப்போ முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ண சம்ம அவங்க டிஸ்டன்ஸும் நார்மல் வெக்டரும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. இதில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த நார்மல் வெக்டரோட டைரக்ஷன் கொசைனும் லென்த்தும் கேட்டிருக்காங்க. பாருங்கள் நமக்கு கிவன் பிளேன் என்ன பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 12k கேப் ஈக்குவல் டு 5. நமக்கு ஆர் வெக்டார் டாட் இது டி கேப் கிடையாது, டி வெக்டார். ஓகேவா, டி கேப் அப்படின்னா அது யூனிட் நார்மல். இதோட மாடலஸ் வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு யூனிட் நார்மல் வெக்டார். பட் இதோட மாடலஸ் வேல்யூ கண்டிப்பாக என்ன வராது பாருங்கள், 1 வராது. ஸோ இது வந்து நமக்கு ஜஸ்ட்டு நார்மல் வெக்டார். ஸோ இப்போ கிவன் வெக்டார் ஆர் வெக்டார் டாட் 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 12k கேப் ஈக்குவல் டு 5. இது நமக்கு ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு q அந்த ஃபார்ம். அதாவது யூனிட் நார்மல்னா தான் டி கேப் ஈக்குவல் டு p. அப்போ அந்த டி கேப் அப்படிங்கிறது நமக்கு யூனிட் நார்மல், பிங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு த பிளேன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஃபார்ம் நமக்கு என்ன பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு q. ஸோ இப்போ நார்மல் வெக்டார் டி வெக்டார் டி என்ன பாருங்கள், 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 12k கேப் அண்டு q ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். இப்போ நமக்கு டி கேப்க்கு என்ன ஃபார்முலா, டி வெக்டார் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டர் வரும் இல்லையா. ஸோ இப்போ டி கேப் அப்படிங்கிறதுக்கு மாடலஸ் ஆஃப் டி வெக்டர் போட்டு என்ன வரும் பாருங்கள், நமக்கு ரூட் ஆஃப் இது வெக்டர் மாடலஸ் போடும்போது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுப்பில்லை. அப்போ ரூட் ஆஃப் என்ன வந்து பாருங்கள் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144. அப்போ ஈக்குவல் டு ரூட் ஆட் பண்ணும்போது என்ன வந்து பாருங்கள் ரூட் 169. ரூட் 169 வேல்யூ என்ன பாருங்கள் நமக்கு 13. நமக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன பாருங்கள், டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல் வெக்டார். அப்போ ஒரு வெக்டரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 11th வந்திருக்கும். செப்பரேட் என்ன பண்ணுறோம், அந்த ஐஜேகே கோஎஃபிஷியன்ஸை அதோட மாடலஸால் டிவைட் பண்ணி எடுக்கிற ரேஷியோ தான் நம்ம அதை கமா போட்டு எடுக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ஷன் கொசைன்ஸ். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இப்போ xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், அது ஆர் அப்படின்னு எடுத்தோம்னா அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபார்முலாவாக டேரெக்டாக படிச்சிருப்பீங்க, x பை ஆர் கமா y பை ஆர் கமா z பை ஆர்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ இதில் x y zங்கிறத இந்த டேர்ம் மாடலஸ் ஆஃப் ஆர், அதாவது மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஆர் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறதா இந்த மாடலஸ் வேல்யூ. அப்போ என்ன பாருங்கள் 3/13. இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறது 3, மாடலஸ் வேல்யூ 13. அப்போ 3/13 கமா மைனஸ் 4/13 கமா 12/13. ஸோ அப்போ இதான் நமக்கு என்ன பாருங்கள், த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். அடுத்து அதிலே செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின், அதாவது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் நமக்கு என்னது, p ஈக்குவல் டு p இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது நமக்கு ஈக்குவல் டு q. நமக்கு q-வையும் p-யும் ரிலேட் பண்ணுற ஃபார்ம் அந்த ரிமார்க்ஸில் பார்த்தோம் இல்லையா. என்ன பார்த்தோம், q is equal to p into modulus of d vector. q is equal to p into modulus of d vector. இதில் pங்கிறது நமக்கு என்னது, perpendicular distance from the origin. ஸோ அப்போ p equal to என்ன வந்து பாருங்க, q by modulus of d vector. q by modulus of d vector. இங்கே q என்ன பாருங்க நமக்கு 5. ஸோ அப்போ 5 divided by modulus of d vector என்ன பாருங்க 13. ஸோ அப்போ p is equal to 5/13. இது நமக்கு என்னது, length of the perpendicular from the origin to the plane is 5/13 units. பாருங்கள் இந்த கொஸ்டினை நம்ம கொடுத்தது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேனோட வெக்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு அதோட நார்மலோட டைரக்ஷன் கொசைன்ஸும்
பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு இது நார்மலாக யூனிட் நார்மலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கண்டிப்பாக இது யூனிட் நார்மலாக இருக்கணும்னா இதோட மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கணும். கண்டிப்பாக இது என்ன கிடையாது, நமக்கு நார்மல் வெக்டர் யூனிட் நார்மல் வெக்டர் கிடையாது. பட் ஜஸ்ட் இது நார்மல் வெக்டர். அப்போ இதோட டைரக்ஷன் கொசைன்ஸும் ஈக்குவல் டு பி ஃபார்மில் இருக்கணும். இப்போ பி ஃபார்மில் இருக்குன்னா இங்கே என்ன இருக்கணும், டி கேப் இருக்கணும். அதனால் இந்த டேர்ம் நமக்கு என்ன கிடையாது, டேரெக்டாக பி கிடையாது, கியூ. அப்போ கியூங்கிற ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். இதுதான் நமக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் to the given plane. Next exercise 6.6 first question பாருங்க. exercise 6.6 first sum. Find a non-parametric form of vector equation of a plane which is at a distance of 7 units from the origin having 3, -4, 5 as direction ratios of a normal to it. இப்போ இதில் என்ன கொடுத்துருப்பாருங்க, ஃபைண்ட் ஏ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நம்ம இதில் போட்டது நம்ம இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் படித்தது நமக்கு என்ன தான், நான் பேராமெட்ரிக் தான். நமக்கு லைனில் நான் பேராமீட்டர் எஸ் டீலாம் வரும். ஆனால் இதில் நம்ம படித்த வெக்டர் ஃபார்ம் என்ன தான், ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. அதுவே நமக்கு என்ன தான், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் தான். அதான் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பி வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் டி வெக்டார் இருக்கு இல்லையா, பி அப்படிங்கிறது 7 யூனிட்ஸும் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் டி வெக்டார் நமக்கு என்ன வேணும், நார்மல் வெக்டார். அந்த நார்மல் வெக்டார் நமக்கு பாருங்கள் டேரெக்டாக கொடுக்கல, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம யூனிட் நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். பாருங்கள் பி என்ன பாருங்கள் 7 யூனிட்ஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற 3, -4, 5 அப்படிங்கிறது என்ன பாருங்கள், இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் நார்மல் வெக்டார். அப்போ இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் நார்மல் வெக்டார்னா அது வந்து இப்போ எக்ஸ் ஒய் இசட். அப்போ அந்த வெக்டராக டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ்ஐ கேப் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் போடுவோம் இல்லையா, அதுதான் நார்மல் வெக்டார். அப்போ நார்மல் வெக்டார் டி வெக்டார் என்ன வந்துடும், 3i கேப் -4j கேப் ப்ளஸ் 5k கேப். பாருங்கள் அவங்க டேரெக்டாக நார்மல் வெக்டரை கொடுக்காம அதோட டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம நார்மல் வெக்டர் எழுதி அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நார்மல் வெக்டார் டி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் -4j கேப் ப்ளஸ் 5k கேப். இப்போ இதுக்கு டி கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் கால்குலேட் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் என்ன வரும் பாருங்கள், ரூட் ஆஃப் அங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட் -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 + 16 + 25 ஈக்குவல் என்ன கிடைக்குமாங்க, ரூட் 50. இப்போ ரூட் 50ங்கிறது நமக்கு தெரியும் என்ன வரும், 25 × 2 வரும். 25க்கு ரூட் எடுத்து வந்து பாருங்க 5. ஸோ 5 × √2. ஸோ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு 5√2. நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா, ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. நம்ம இந்த இடத்துல டி கேப் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இல்லை இதிலேருந்து டேரெக்டாகவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டி கேப்க்கு என்ன ஃபார்ம் பாருங்கள், டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ இப்போ ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு பி. ஸோ ஆர் வெக்டார் டாட் இங்கே டி வெக்டார் என்ன பாருங்கள், 3i கேப் -4j கேப் ப்ளஸ் 5k கேப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் 5 × √2. ஸோ இப்போ ஈக்குவல் டு பி. இதில் பிங்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7. ஸோ இப்போ ஈக்குவல் டு 7. இப்போ இதில் வந்து நான் பேராமெட்ரிக்னாலும் வெக்டர் ஈக்குவேஷன் நமக்கு சேம் தான். ஏன்னா இதில் வந்து பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இல்லை. ஸோ இப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் இஸ் ஆர் வெக்டார் டாட் 3i கேப் -4j கேப் ப்ளஸ் 5k கேப் டிவைடட் பை 5√2 ஈக்குவல் டு 7. ஓகே, எக்ஸசைஸ் 6.6ல் செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த டைரக்ஷன் cosines of the normal to the plane 12x plus 3y minus 4z equal to 65. Also find the non-parametric form of vector equation of a plane and the length of the perpendicular to the plane from the origin. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ஷன் cosines of normal. அப்போ இந்த பிளேனில் இருக்கிற நார்மல் வெக்டர் ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணி அதிலிருந்து நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும், டைரக்ஷன் கொசைன்ஸ். அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டு பாருங்கள், ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன். அப்போ அந்த நமக்கு அதில் நார்மல் வெக்டர் வரும் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து லென்த்துங்கிறது நமக்கு என்ன, பி. லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் நம்ம என்ன பண்ணுவோம், பிங்கிற வேல்யூ இதில் டிஃபைன் பண்ணணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கிவன் பிளேன் என்ன பாருங்கள், 12x + 3y - 4z ஈக்குவல் டு 65. இதிலிருந்து நமக்கு நார்மல் வெக்டர் சொல்லணும் அப்படின்னா அது வெக்டர் ஃபார்மில் இருந்தால் டேரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், அதோட நார்மல் வெக்டர் என்ன சொல்லலாம். அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற, அதாவது டாட் ப்ராடக்டாக வச்சு இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏன்னா 12x அப்படிங்கும்போது இது ஒரு வெக்டர் 12i கேப், xi கேப் இருந்தால் அதோட ப்ராடக்ட் என்ன வரும் நமக்கு 12x. அதனால் இது ஆக்சுவலாக ஆர் வெக்டார் டாட் அதுதான் நமக்கு இங்கே xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். அதனால் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற பாருங்க, xi கேப் ப்ளஸ் yj கேப்
plus zk cap dot 12 I cap plus 3 j cap minus 4 k cap equal to 65. இப்போ இது ரெண்டையும் நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இப்போ இதை நம்ம ஜென்ரலாகவே என்ன எடுத்துக்குவோம்? ஆர் வெக்டார். ஸோ இப்போ ஆர் வெக்டார் டாட் 12 I cap plus 3 j cap minus 4 k cap equal to 65. நமக்கு இது எந்த ஃபார்மில் இருக்கு பாருங்கள்? ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு கியூ. ஏன்னா இது டி கேப் கிடையாது. டி கேப்னா இது வந்து நமக்கு யூனிட் வெக்டராக இருக்கணும். ஸோ அதனால் இது டி கேப் வராது, டி வெக்டர். அப்போ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு கியூ. அப்போ இங்கே நார்மல் வெக்டர் டி வெக்டருங்கிறது என்ன பாருங்கள்? 12 I cap plus 3 j cap minus 4 k cap. For here the normal vector d vector equal to 12 I cap plus 3 j cap minus 4 k cap and q equal to 65. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல் வெக்டார். அப்போ இதுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதோட மாடுலஸ் வேல்யூ வேணும். ஏன்னா இதோட ஒவ்வொரு ஐ ஜேக்கோட கோஎஃபிஷியன்ஸையும் அதோட மாடுலஸ் வேல்யூவால் டிவைட் பண்ணுறத நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ இதோட மாடுலஸ் டி வெக்டர் என்ன வரும் பாருங்கள்? ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் 16. ஸோ இப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. ரூட் 169 வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள்? 13. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு 13. அப்போ இந்த நார்மல் வெக்டரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் நமக்கு என்ன வரும் பாருங்கள்? டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் நார்மல் வெக்டர் என்ன வந்துடும்? 12/13, 3/13, minus 4/13. பாருங்கள், அப்போ இதுதான் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் நார்மல் வெக்டர் டு த கிவன் பிளேன் 12x plus 3y minus 4z equal to 65. அடுத்து இன்னொன்று என்ன கேட்டிருப்பாருங்க? ஆல்சோ ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் அண்ட் லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நமக்கு லென்த்துங்கிறது என்ன ஃபார்ம் பாருங்கள்? அதாவது p is equal to நமக்கு என்ன வந்துடும்? p is equal to q by வரும் பாருங்கள். அதாவது qங்கிறது ஏன்னா நமக்கு இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு டி வெக்டார் ஈக்குவல் டு கியூ. அப்போ இந்த கியூங்கிறது நமக்கு என்ன? 65. நமக்கு கியூவையும் பியும் ரிலேட் பண்ணுற ஃபார்ம் என்ன பாருங்கள்? கியூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் இன்ட்டு பி. நமக்கு பிங்கிறது தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ தேர் ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு q by modulus of d vector equal to q என்ன? 65 by modulus of d vector என்ன பாருங்க? நமக்கு 13. ஸோ அப்போ 65/13 கேன்சல் பண்ண என்ன வந்துரு பாருங்க? 5. ஸோ அப்போ p equal to 5. அப்போ length of the perpendicular from origin to the plane அப்படிங்கிற நமக்கு என்ன? 5 units. அடுத்து இதில் இன்னொரு கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. அதை முன்னாடியே பார்த்தோம். இதில் வந்து நமக்கு பேராமெட்ரிக் அப்படிங்கிறது இந்த டைப்பில் கிடையாது. ஏன்னா பேராமெட்ரிக்ங்கிறது தெரியும், எஸ்டி வர வேல்யூ. நமக்கு பார்த்துருக்கிற ஒரே வெக்டர் ஈக்குவேஷன் இது தான். ஸோ இப்போ ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. இப்போ ஆர் வெக்டார் டாட் டி கேப்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ ஆர் வெக்டார் டாட் டி வெக்டர் என்ன பாருங்கள்? டி வெக்டர் என்ன எழுதிருக்கும் பாரு? ஸ்டார்டிங்கில் நார்மல் வெக்டார் என்ன பாருங்கள்? 12 I cap plus 3 j cap minus 4 k cap divided by modulus of d vector என்ன? 13. ஸோ அப்போ divided by 13 equal to p வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 5. ஸோ அப்போ இதான் நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் பிளேன்.